புகாரி அமித்ஷாவுடைய சூளுரையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? உங்கள் கூட்டணி கட்சி உங்கள் கூட்டணி ஆட்சியை ஒழித்து கட்டுவோம். முன்னை விட அந்த வார்த்தையினுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவோம், எப்படி பார்க்கலாம்? அதாவது கருணா சார் சொல்லும் போது சொன்னார், தமிழ்நாட்டிலேயே மாற்றி பேசியிருக்காரு அமித்ஷா அப்படின்னு. ஒரு தமிழ்நாட்டை மட்டும் இல்லை, பேன் இந்தியாவிலேயே மாற்றி தான் பேசுவார். ஏன்னா ஜார்க்கண்டுக்கு போய் சேம் டைலாக். கடந்த காலங்களில் ஜார்க்கண்ட் போனார், மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட் ஜார்க்கண்ட் அப்படின்னாரு. அவருடைய அளவுகோல் தான் என்ன, அல்லது மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட்டுக்கு அவர் என்னதான் புரிஞ்சு பேசுறாருங்கிறது அறிய வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் போனார் 2017 22 செப்டம்பருக்கு. அங்கேயும் போய் இதை தான் சொன்னார், மோஸ்ட் கரப்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னாரு. சுதந்திர நாட்டிலேயே கரப்டான ஸ்டேட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மேகாலயா போனார் 18 பிப்ரவரி 2023. அப்போ சொன்னார், மேகாலயா கவர்மெண்ட் அமாங் மோஸ்ட் கரப்ட் அப்படின்னாரு. அதே மாதிரி கரப்ஷன் ஹேஸ் ரீச்ட் இட்ஸ் பின்னக்கல் அண்டர் ஏஐஏடிஎம்கே ரூல் அவர் சொன்ன மாதிரி. அது 14 ஏப்ரல் 2016. அதனால மரியாதைக்குரிய அமித்ஷா அவருடைய பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள், கருத்தில் கூட கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இவருக்கு இதான் வேலை, எப்போ வந்தாலும் இப்படி தான் பேசுவார். அவர் சொன்ன மாதிரி தமிழ் கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, ரொம்ப யோசித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காலமும் கற்றுக்க மாட்டாங்க. காரணம், அமித்ஷா அவர்கள் மட்டுமல்ல, இதே அமித்ஷா வந்து நிறைய உதாரணங்களை சொன்னார். எப்படி நாங்கள் வந்து ஆந்திராவை ஜெயித்தோம், ஒடிசாவை ஜெயித்தோம், எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியும். எப்படி வெறியை உடுத்தி தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமா, இங்கே வந்து ஸ்டாலின் பாபுன்னு சொல்லும் போது எனக்கு அந்த பாபு தான் கேட்குது. பாண்டியன் பாபுவை கூப்பிட்டார்ல, ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமான்னு ஒரிசாவுக்கு போய் தமிழர்களை இழிவுபடுத்திய அமித்ஷாவை ஒருபோதும் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். தன் கருத்துக்கே தானே முரண்படக்கூடிய அமித்ஷாவை, அவர் கருத்துப்படியே ஒரு நாள் ஜார்க்கண்ட் வந்து ரொம்ப கரப்ட் ஸ்டேட்டு, ஒரு நாள் வந்து இன்னொரு ஸ்டேட் வந்து கரப்ட் ஸ்டேட்டு, இப்படி இருக்கார். இந்த இடத்துல வெரி ஃபியூ எலெக்ஷன் ப்ராமிசஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு அமித்ஷா வந்து சொன்னார். இப்போ அதே மாதிரி அண்ணன் சொல்லும்போது சொன்னார், சோஷியல் மீடியா உலகத்தில் இருக்கிற மறந்துடாதீங்க. எனக்கு அதை யோசிக்கும் போது தான் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி இதே அமித்ஷா இடத்திலே சோஷியல் மீடியா யுகத்திலே கேட்டார்கள். 15 லட்சம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களேன்னு. அதே அமித்ஷா சொன்னார், அதெல்லாம் ஒரு ஜும்லா பாஸுங்க. எப்படி ஜும்லா பாஸுங்க? வாக்குறுதியில வந்து சொன்னதை இவ்வளவு நிறைவேற்றிருக்கிறோம், சொல்லாததை கொஞ்சம் கூடுதலா நிறைவேற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திமுக எங்கே? இந்த நெருங்கிட்டோம், இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற திமுக எங்க? நீங்க சொன்ன வாக்குறுதியையே குறிப்பிட்டு காட்டி இதை ஏங்க நிறைவேற்றல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எலெக்ஷன் காலத்துல அடிக்கிற வாய்ஸ் அவடால் ஜும்லா பாஸ் அப்படி தூக்கி வீசுறதுங்க. அதெல்லாம் நீங்க வந்து குறிப்பிட்டதான் கேட்க முடியுமா என்று பத்திரிகையாளரிடத்துல கேட்ட கேள்விக்கு அமித்ஷா சொன்ன பதில் இதே சோசியல் மீடியா யுகத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. இந்த சோசியல் மீடியா யுகத்தில் அந்த பதில் உளவியும் திரும்ப ஜெயிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? அதைத்தான் சொல்றோம் நானு. இது தமிழ்நாடு. ஒரிசா கேட்கலையே, ஒரிசா கேட்கலையே, ஏங்க இப்படி வெறியாத்துறீங்கன்னு ஓட்டு போட்டுருச்சு. எங்க போய் 26 நீங்க சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க கடந்த 10-20 வருஷமா வரோம்னு. எங்க வரீங்க? அவருமே சொன்னாரு, ஒரே நிமிஷம், 2024 முதல் முறையா ஒடிசால பிஜேபி அரசு, ஆந்திரால என்டிஏ அரசு, 2025 ஹரியானால 3வது முறையா பாஜக, மகாராஷ்டிரால 3வது முறையா, 27 வருஷம் கழிச்சு டெல்லியில் ஆட்சி, 2025 பீகார்ல ஆட்சி, அதே மாதிரி 2026 தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால். அவர் ஒரு ட்ராக் ரெக்கார்டை சொல்லிட்டே வராரு பாருங்க. இது பார்க்கும்போது அந்த கான்பிடென்ட்ல உண்மை இருக்கு நம்ப முடியாது. மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது வெறும் 2 மாநிலத்தில் தான் ஆட்சி. பின்னால் நாங்கள் வந்து தேசத்தை ஆண்ட கட்சியாக மாறணும். நான் அந்த ட்ராக் ரெக்கார்டை சொல்லவா? அப்போ இன்னைக்கு என்ன அதை பேசுங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன மக்கள் ட்ரீட் பண்றாங்க? வரலாறு எல்லாருக்கும் தான் வரலாறு இருக்கு. அப்படி பார்த்தா நாங்கள் எங்களை அன்னை சோனியா காந்தி வர்றப்ப எமர்ஜிங்கா அப்படியே மேல தூக்கிட்டு வந்து தேசத்துல வந்து ஆட்சியை கொண்டு வந்து நின்னோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கேரண்டிஸை பத்தி பேசுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஒண்ணு, நயினார் நாகேந்திரன் அவர்களும் இதே மீட்டிங்ல பேசும்போது பெண்களை பத்தி பேசினாரு, சார் பேசும்போதும் பேசினாரு. நம்ம வந்து என்சிஆர்பி டேட்டாவோடவே பேசுவோம். இவங்க வந்து குல்தீப் சிங் செங்காரை மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை வந்து எப்படி மாலை போட்டு வரவேற்றாங்க என்பதை மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜ் பூஷனை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்ல போன இந்த தேசத்திற்கு பெருமை ஏற்படுத்திய பெண்களை அசிங்கப்படுத்தி டெல்லியில வந்து உருண்டு புரண்டு கூட நியாயம் கிடைக்காமல் கைது செய்யப்படாத ஒரு மனிதர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் பிரிட்ஜ் பூஷன் சிங். சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் சப்போர்ட் தான் பண்ணுவீங்க நீங்க. அதான் உங்க பேட்டர்ன். அதாவது மாலை போட்டு வரவேற்றீங்க. யாரு கட்டி பிடிச்சது? இப்ப பிரச்சனை நீங்க பெண்களை இழிவுபடுத்தினு பேசுனீங்க. டைவர்ட் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா? அதையும் பேசுவோம். டைவர்ட் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா? அதையும் பேசுவோம். பெண்களை பாருங்க, ராஜேந்திரன் சப்ஜெக்டே கிடையாது. இதுதான் பாஜக காரருடைய பயமே. என்ன சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. சப்ஜெக்ட் பேச மாட்டாங்க. நீங்க என்ன பேசுனீங்க? அமித்ஷா என்ன பேசினாரு? நயினார் பேசவே இல்லை.
சரி. இப்ப பாயிண்ட் அதுவே இல்ல. இத அத பத்தி பேசுவோமா? எல்லாத்தையும் பேசுவோம். பதில் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் பேசுவோம். ஓகே ஓகே. முதல்ல இத பத்தி பேச முடியும். கல்பனை கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல. அது பதில் சொல்ல அடுத்த கேள்விக்கு போவாதீங்க. பதில் சொல்லும்போது அந்த பதிலுக்கு இன்னொரு எதிர்கேள்வி பதில் ஆகாது. அப்ப பிரிஜ் பூஷனை, இந்த நாட்டை கண்ணியப்படுத்திய ஒலிம்பிக் வீராங்கனைகளை அசிங்கப்படுத்திய பிரிஜ் பூஷனை இன்றைக்கும் கட்சியில் வைத்திருக்கக்கூடிய பாஜக பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை வரவேற்று தே கம் ஃப்ரம் குட் சன்ஸ்கார் என்று பாஜகவினுடைய எம்எல்ஏ வரவேற்றார். கடைசியில் ஜஸ்டிஸ் நாகரத்னா திஸ் இஸ் a fraud play in this court என்று பாஜகவினுடைய இந்த செயல் திட்டத்தை அசிங்கப்படுத்தினார் நீதிமன்றத்தில். என்னுடைய பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன்னா, சிந்தட்டிக் ட்ரக்ல இந்தியாவிலே இவங்க எந்த புள்ளிவிவரத்துல சத்தியமா எனக்கு புரியல சார். என்ன புள்ளிவிவரத்துல பேசுறாங்க? புள்ளிவிவரமா வேணாங்க. டெய்லி சரி பேப்பர் படிங்க, வேற ஒண்ணு வேணாம். எதுக்கு புள்ளிவிவரத்துக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் ஒரு தரவு வச்சிருக்கு. 60,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. நீங்க பேசுமா நான் குறுக்க வந்தேன். ரெண்டாவது ரூல் நீங்க பேசுங்க. ஓகேயா? சரி ரைட் பேசுங்க. எதுக்கு அப்ப ஒன்றிய அரசு என்சிஆர்பி ஒன்னு வச்சிருக்கு? என்சிஆர்பி உடைய தகவலின்படி நான் சொல்றேன் கேளுங்க. என்சிஆர்பி தகவலின்படி இவர் சொன்ன அதே ட்ரக்ஸ்ல 29,200 அரஸ்ட் வந்துச்சுன்னா நிறைய போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்று கைது செய்யப்படக்கூடியவர்கள் இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கிறது கேரளா. நிறைய வழக்கு பதிவு செய்யப்படக்கூடிய இடத்தில் இந்தியாவிலே முதலிடத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம். என்சிஆர்பியின் தகவலின்படி மக்கள் பார்க்கிற முடிவு பண்ணிக்குவாங்க. டேட்டா இல்லாம சொல்றது சரியா, ஒன்றிய அரசின் டேட்டா படியே சொல்றது சரியான்னு. அதே மாதிரி ட்ரக் ஓவர்டோஸ் இந்தியாவிலே அதிகமா இருக்கிறது பஞ்சாப். அதே மாதிரி பிரெவலன்ஸ் ஆஃப் அபியூஸ், போதையை போட்டுட்டு கேக்குறாங்கல்ல, வெட்டிட்டான் குத்திட்டான் என்ன போதை பண்ணான்னு தெரியல. என்சிஆர்பியின் ஒன்றிய அரசின் தகவலின்படி அதிகப்படியாக ட்ரக் அபியூஸ் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம். என்சிஆர்பியின் டேட்டாவின்படி ட்ரக் சீசர் அதிகமா இருக்கக்கூடியது, அதிகப்படியாக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படக்கூடிய மாநிலம் இந்தியாவிலே அதிகமாக இருப்பது ஹோம் மினிஸ்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய டெல்லி. இது எல்லாமே ட்ரக் சம்பந்தம். இது தமிழ்நாடு சீன்லயே இல்ல சார். தமிழ்நாடு என்சிஆர்பி ஒன்றிய அரசின் தரவுகளின்படி தமிழ்நாடு சீன்லயே கிடையாது. போன இந்த 5 வருஷத்துல நடந்த 7,600 கொலையில 7,000 கொலை போதையினால நடந்திருக்கு. அவ்வளவுதான். இவரு என்சிஆர்பி என்று யாருக்காவது சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான். மக்கள் பார்த்துட்டோம். மக்கள் முடிவு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவதுதான் அவங்களுடைய இலக்கா இருக்குது அப்படிங்கிறார். சொல்றாரு, ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பது என்பது எப்படி ஒருவருக்கு தகுதி ஆகாதோ அப்படியே ஒருவருக்கு பிள்ளையாக பிறப்பது என்பது அவருடைய தகுதி இழப்பாக ஆகாது. அதை நான் ஏற்கிறேன். அப்படி இல்லைன்னு அமித்ஷா நினைப்பாரு. ஆனால் என்ன தகுதியின் அடிப்படையில் ஜெய்ஷா வந்து ஐசிசி தலைவர் ஆனாரு? என்ன தகுதி? கிரிக்கெட்டர் அவரு போலரா? அது வாரிசு அரசியல் இல்லையா? என்ன பேசுற அமித்ஷா சொல்லணும்னா எல்லாரையும் சொல்லுவேன். ராஜ்நாத் சிங்க சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் மகாராஷ்டிரா சிஎம் சொல்லுவேன். இதெல்லாம் பாஜகவினுடைய வாரிசு அரசியல். நான் அதெல்லாம் என்ன சொல்ல வர்றேன்னா, பேசக்கூடிய அமித்ஷாவின் மகனுக்கு என்ன தகுதி அடிப்படையில் ஐசிசி தலைவர் ஆனார்? என்ன தகுதி அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லுங்க. குடும்பம் ஒரு கட்சி கிட்ட போகுது சொல்றோம். இருங்க